அந்த கிளி கிட்ட மன்னன் சொல்றான், நான் உன்னோட பலா உஜாரா இருப்பேன். அது என்ன பலா உஜார்? புதுசா ஒரு மன்னர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு பயங்கரமான கிரவுன் செரிமனி, முடிசூட்டு விழா பண்ணுவாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல ஒரு பார்ட் என்ன அப்படின்னா மன்னனுக்கு விருந்தளிக்கிறது. மன்னனுக்கு அரிசி சோறு அது இதுன்னு சொல்லி நிறைய விருந்து வைப்பாங்கல்ல. அதை மன்னன் ஒரு 200-300 பேருக்கு கொடுப்பான். அந்த 200-300 பேர் தான் மன்னனோட நம்பிக்கைக்குரியவங்க. அந்த 200 பேருக்கும் மன்னன் ஊட்டி விடுவான். அந்த 200 பேருக்கும் மன்னன் வெத்தலை கூட போட்டு கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த 200ல இருந்து 300 பேர் இருக்காங்களா, அவங்க பேர் தான் பலா உஜார். அவங்க இனிமே இந்த மன்னன் கூட தான் இருப்பாங்க. மன்னன் போற ட்ரெஸ்ஸை தான் அவங்க போடுவாங்க. மன்னன் குடிக்கிற தண்ணியை தான் குடிப்பாங்க. மன்னன் குடிக்கிற சரக்கை தான் குடிப்பாங்க. இவ்வளவு ஏன் அந்த புறத்து அழகிகள் மன்னர்கிட்ட வரணும்னா கூட இவங்களோட சோதனைக்கு அப்புறம் தான் வர முடியும். மன்னன் காலில் மிதிக்கிற கால் மிதி கூட இவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மன்னன் காலுக்கு வருங்கிறாங்க. அப்படிப்பட்ட இவங்க மன்னன் இறந்து போனா அதே மாதிரி இறந்து போயிடுவாங்க. இயற்கை மரணம்னா அவங்களே இறந்துருவாங்க. ஒருவேளை போர்க்காயம் பட்டு இறந்து போனா உடம்ப காயப்படுத்திக்கிட்டு இறந்து போவாங்க. மன்னன் தீயில விழுந்து இறந்து போனா இவங்க எல்லாருமே தீயில விழுந்து இறந்து போயிடுவாங்க. இப்ப கிளிக்குவாங்க. ஒரு மன்னன் உட்காந்துருக்கான். அவனுக்கு எய்தாப்புல கூண்டுல அடைச்சிருக்கிற கிளி ஒண்ணு இருக்கு. அது வெளியே வர மாட்டேங்குது. அப்ப ஏன் வெளியே வர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு பூனைனா பயம் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. நீ பரவாயில்ல, நான் உன்னோட பாதுகாப்பு, அதாவது பலா உஜாரா நான் இருக்கேன் வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளி நம்பி வருது. அந்த கிளிக்கு வச்சிருந்த சாப்பாட்டை எடுத்து மன்னன் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். அதாவது இப்ப கிளி அரசனாகுது. இந்த அரசன் பலா உஜார் ஆகிறான். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கிளியை பூனை ஒண்ணு சாப்பிட்டுருச்சு. அதோட அந்த கிளி என்ன பண்றாங்கன்னா புதைக்கிறாங்க. அந்த கிளியை புதைச்ச மாதிரியே இந்த மன்னனையும் புதைச்சதா ஒரு மித், ஒரு கதை ஒன்று இருக்கு. ஸோ இது மூலமா எல்லா நாடுகள்லையுமே மன்னருக்கு விசுவாசமான நம்பிக்கைக்குரிய ஆளுங்க இருந்திருக்காங்க. அப்படி இந்தியாவில் இருந்தவங்களோட பேர் பலா உஜார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.